ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம், இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு படம் தனித்தனியாக பார்த்துருப்போம். லெஃப்ட் ஹேண்டில் கம்பு சுற்றுறதோ, ரைட் ஹேண்டில் உருட்டு படம் போட்டு சுற்றுற மாதிரி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம அது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஏறு வரிசையில் இறங்கிட்டு இறங்க வரிசையில் இறங்க போகிறோம். ஸோ ஏறு வரிசையில் ஏறும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சுற்றுவோம். அதுக்கப்புறம் கம்பை ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றி ரைட் ஹேண்டில் ஒரு சுற்றுவோம். அது அப்படியே சுற்றி நம்ம மேலே ஏறு வரிசை ஏறிட்டு அதே மாதிரி இறங்க வரிசையில் இறங்கணும். மறுபடியும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல கம்பு சுற்றணும். அதை அப்படியே கை மாற்றி ரைட் ஹேண்டுக்கு வரணும். இந்த ரெண்டு படத்தையுமே இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு படத்தையுமே நான் இப்போ வந்து சேர்த்து ஒரே படமா போட போறேன். வாங்க இப்போ உள்ள படத்தை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த படத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க முதல்ல அந்த படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதில் நம்ம சேர்ந்து போட முடியும். வாங்க இன்னைக்குள்ள படத்தை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து முதல் படத்தை போட போகிறோம். முதல்ல கம்பு வந்து அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு நம்ம சுற்றணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் படம் போட்டு வரும்போது பின்னாடி சுற்றி கொண்டாந்து முடிக்கிறோம். நீ முடிக்கும்போது அப்படியே நம்ம வந்து கை மாற்று படம் போட்டு கம்பை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கை மாற்றுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றினோடனே அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு உருட்டு படம் போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம பின்னாடி ஒரு படம் போட்டு முன்னாடி முடிக்கிறோம். இதை முடிக்கும்போது மறுபடியும் ஒரு கை மாற்று படம் போட்டு கம்பை அப்படியே அடுத்த கைக்கு மாற்றுறோம். இதில் வந்து நம்ம புதுசாக சேர்த்துருக்கிறது என்னென்னா கை மாற்று படம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு நம்ம கம்பை மாற்றுறோம். மாற்றும்போது மாற்றிட்டு அப்படியே நம்ம இங்கே சுற்றி எடுத்து பின்னாடி கொண்டாந்து இங்கே முடிக்கிறோம். இப்போ மறுபடி நம்ம இந்த பக்கம் ஒரு படம் போட்டு வந்து அப்படியே முன்னாடி முடிக்கிறோம். இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஏறு வரிசை இறங்கி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இறங்கு வரிசை இறங்க போகிறோம். இப்போ இறங்கு வரிசை இறங்கிறதுக்கு ஒரு உருட்டு படம் போட்டு அப்படியே மாற்றி வந்து ஒரு சுற்றி முடிக்கும்போது கைமாற்று படம் போடுவோம். கைமாற்று படம் போட்டு கம்பு அப்படியே மாற்றி கொண்டாந்து இங்கே இப்படி கொண்டாந்து முடிக்கிறோம். அடுத்து மறுபடியும் ஒரு கைமாற்று படம் போட்டு கொண்டாந்து இப்படி முடிக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ரெண்டு படத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். வாங்க இப்போ ரெண்டு படத்தையும் சேர்த்து போடுவோம். முதல்ல ரைட் ஹேண்டில் கம்பு வச்சு ஆரம்பிக்க ரைட் ஹேண்ட் சைடு ஒரு உருட்டு படம் போட்டு இப்படி சுற்றி பின்னாடி ஒரு சுற்றி அப்படியே முடியும் போது கைமாற்று படம் போட்டு கம்பை அடுத்த கைக்கு மாற்றிடுதேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு உருட்டு படம் போட்டு பின்னாடி சுற்றி ரைட் ஹேண்ட் சைடுக்கு கம்பை மாற்றுறேன். இது முடியும் போது அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மாற்றிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு உருட்டு படம் போட்டு இப்படி சுற்றி இப்படி முடிக்கிறோம். அதே மாதிரி உருட்டு படம் போடும்போது நம்ம வந்து எந்த சைடு உருட்டு படம் போடுதோமோ அதில் அப்படியே பின்னாடி தான் நம்ம சுற்றுவோம். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உருட்டு படம் போடுதேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உருட்டு படம் போடும்போது அப்படியே பின்னாடி தான் சுற்றுறேன். சுற்றி கொண்டாந்து முடிச்சு இப்படி முடிக்கிறேன். இப்போ கம்பு இங்கே மாறிட்டு இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு உருட்டு படம் போட போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உருட்டு படம் போடும்போது இப்போ ஏறு வரிசையில் ஏறி முடிச்சாச்சு. இப்போ இறங்கு வரிசையில் இறங்க போகிறேன். இறங்கும்போது இப்போ இவ்வளோ நாள் நம்ம காலை மேலே ஏற்றி வச்சு மேலே ஏறணும். இப்போ அதே இதை தான் நம்ம காலை அப்படியே கீழே இறக்கி வச்சு கீழே இறங்க போகிறோம். அதேமாரி நம்ம மேலே ஏறும்போது பார்த்தோம்னா நம்ம உருட்டு படம் போட்டு நமக்கு காலை இப்படி பின்னாடி தூக்கி வச்சுருப்போம். முதுகு சைடு திரும்பி இருப்போம்.
இப்போ இறங்கு வரிசையில் இறங்கும்போது நம்ம உருட்டுப்பாடம் போட்டு இப்படி உள் பக்கமாக நம்ம கீழே இறங்கணும். இப்போ நான் இதில் வந்து உருட்டுப்பாடம் போடுதேன்னா இப்போ வந்து ஏறு வரிசையில் இறங்குதேன் அப்படின்னா பின்னாடி இருக்க காலத்துக்கு இப்படி இந்த பக்கமாக வச்சுருப்பேன். இப்போ நான் இறங்கு வரிசையில் இறங்க போகிறேன். அப்போ நான் உருட்டுப்பாடம் போட்டு முன்னாடி இருக்க காலை இப்படி உள் பக்கமாக இப்படி பின்னாடி தூக்கி வைக்க போகிறேன். இப்போ உருட்டுப்பாடம் போட்டேன், இப்படி சுற்றி வந்து முடிக்கிறோம். அடுத்து இந்த பக்கம் உருட்டுப்படம் போடுது. இப்போ இறங்கு வரிசை இறங்குதோம். அப்போ இப்போ வந்து உள் பக்கமா இப்படி உள் பக்கமா நான் வந்து சுத்துதேன். இப்போ உள் பக்கமா சுத்தி காலை மாத்தி இப்படி கொண்டு வந்து இங்க முடிக்கிறோம். அடுத்து மறுபடி அப்படி உள் பக்கமா கொண்டு வந்து இங்க சுத்தி முடிக்கிறோம். இதுல வந்து காலையும் நல்லா தூக்கி வச்சுதான் நம்ம பண்ணணும். அடுத்து அப்படியே நல்லா சுத்தி கொண்டு வந்து இங்க முடிக்கிறோம். கொண்டாந்து முடிக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க பாடத்தை தனித்தனியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது பண்ணிட்டு இதை நம்ம சேர்த்து போடும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நல்லாவே வந்துடும்.